பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். இதை பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடியாக உள்ளது. பாருங்கள், நெத்திலி கருவாடு குழம்பு ரெடியாக உள்ளது. பாருங்கள், அதுக்கு கருவாடு ரெடியாக உள்ளது. இது பாருங்கள், கருவாடு கருவாடு ரெடியாக உள்ளது. நெத்திலி கருவாடு போடணுமாப்பா? ம் ம் ஓகே, வைக்க வேண்டும். கொதி வந்தவுடன் வைக்க வேண்டும். கொதி வருகிறது. கொதி வந்தவுடனே அந்த கருவாடு போட வேண்டும். போட்டு போட்டுன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிவிடும். சாப்பிடலாம். நாட்டுக்குழம்பு கொதி 2 கொதி வந்தோடனே கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிவிடும். போட்டு ரெடி ஆக்கிடலாம். பாருங்கள், கொதி வரணும். கொதி வந்த பிறகு ரெடி ஆகிவிடும் கருவாட்டு குழம்பு. பாருங்கள், கொதித்தவுடன் ரெடியாகிவிடும் அந்த கருவாட்டு குழம்பு. அது தெரியும். கொதி வந்த பிறகு இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் கொதி வந்தவுடனே நல்லா கொதி வந்தவுடனே அந்த கருவாடு போட்டு ரெடி வேண்டும். அப்படின்னா கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாடு ரெடியாக. ஆமாம் கைஸ், பார்த்துருங்க. ரெடியாகிட்டு கருவாடு ரெடியாகிடும். ஓகே, இந்த கருவாடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சரி போயிடும். நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு ரெடியாகிடும் 3 நிமிஷத்தில். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.